விஜயோடைய அந்த முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடக்கும் போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. முதல் மாநாடு நடக்குமா நடக்காதா, வருண பகவான் அந்த மாநாட்டை கலைச்சிட்டு போயிடுவாரா, புயல் வருமா, மழை வருமா, மழை வரக்கூடாதுன்னு யாகெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் மழை வந்தால் எப்படி நிற்கிறது அப்படின்னு இந்த இரும்பு பலகையெல்லாம் போடலாம் அதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு வயல்வேலி. அது இப்படிலாம் உண்மையிலே மழை வரல. அந்த அந்த மாநாடே ஒரு சக்ஸஸ்ஃபுல் இல்லாத மாநாடாக மாறும். அப்புறம் அதில் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, விஜய்க்கெலாம் சொல்ல தெரியாது, ஒரு 50,000 பேர் வருவாங்க, இப்படிலாம் ஒரு விமர்சனம் இருந்தபோது அந்த மாநாட்டை மிகப்பெரிய அளவில் கொண்டு எல்லாரையும் எதிர்பார்க்க செஞ்சார் விஜய். அந்த சூட்டோட சூடாக அவர் தொடர் அரசியல் களத்தில், தொடர் போராட்டத்தில், தொடர் மக்களை சந்திக்கிற விஷயத்தில், தொடர் முன்னிருப்பில், பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் குரல் கொடுக்கறதுல விஜய் உடனுக்குடனே பண்ணியிருந்தால் தபேகாவுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்கும். மாதங்களில் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, 2வது மாநாடு மதுரையில் நடந்தது. மதுரையில் நடந்தபோது அந்த மாநாட்டு கூட பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எதிர்ப்புகள் இதெல்லாம் இருந்தது. முதல் மாநாட்டே வந்தாச்சு, முதல் மாநாட்டில் பேசுறது தான் இங்கே பேச போகிறார் அப்படின்ற விமர்சனங்கள் இருந்தாலும் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்திருந்தாங்க. அதுலேயும் நிறைய கான்ட்ரவர்சி வந்தது. ஓகே, விஜய் இன்னும் கூட நல்லா பேசியிருக்கலாமேப்பா அப்படின்ற ஒரு கேள்வி. விஜய் ஏன் இப்படி அங்கிள்னு பேசினார், ஒரு மாதிரி கேலி பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னு இன்னொரு பக்கம். இல்லை, விஜய் பேச வேண்டிய மற்ற பிரச்சனைகள் எல்லாம் பேசாமல் ஒரு நீர்த்து போன அரசியலை, நீர்த்து போன விஷயத்தை அவர் பேசி முடிச்சிட்டாரு, இது மாதிரி விமர்சனம் இருந்தது. டக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா மக்களை சந்திக்கிற பயணம், அந்த சுற்றுப்பயணம், அதை எல்லாரும் எதிர்பார்த்தது என்னென்னா, இமீடியட்டாக உடனுக்குடன் அடுத்தடுத்த கட்டமாக விஜய் அவருடைய பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே இருப்பார். நான்லாம் எதிர்பார்த்தது என்னென்னா, ரோட்டில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிருவார் விஜய், பார்த்துலாம் வந்துடலாம். இந்த ஏழை ஜாதி படத்தில் ஒரு சாங் ஒன்று வச்சுருப்பாங்க. அதுதாங்க விஜயகாந்துக்கு ஒரு மனமாற்றத்தை கொண்டது. இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு அந்த சாங் ஆரம்பிக்கும். கேண்டிட் கேமரா அங்கங்கே வச்சுட்டு விஜயகாந்தை உள்ளே இறக்கிடுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவிலையும் இறக்கி கூட்டம் கூடுற நேரத்தில் ஒரு வண்டி ஒன்று, ஒரு காரோ ஒரு வேனோ இருக்கும். டக்குன்னு அவர் கிளம்பி அங்கே போயிடுவார். வேனில் ஏறி இன்னொரு இடத்துல அதேமாதிரி கேமரா செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த சாங்கை பார்த்துட்டு தனக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு மக்கள் மத்தியில் இருக்குது அப்படின்னு முழு மூச்சாக அரசியலுக்குள்ளே விஜயகாந்த் இறங்குனதுக்கு அதான் காரணம். இப்போ விஜய் கூட அந்த மக்கள் சந்திக்கிற பயணம் என்னங்க சனிக்கிழமை சந்திக்கிறாரு. இது ஒரு பெரிய ட்ரோல் விமர்சனம் ஆகிடுச்சு. வெள்ளிக்கிழமை ராமசாமி அப்படின்றாங்கல்ல, அது மாதிரி என்ன ஒரு சனிக்கிழமை ராமசாமியா அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. உண்மையானது கேள்வி தான். நீங்கள் களத்தில் இறங்கியாச்சு, இறங்கின பிறகு நீங்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, கேரவேன் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, குழுவுற அறையில் இருக்கார், இவருக்கு வெயில் ஒத்துக்காதுன்னு நீங்கள் அரசியலுக்குள்ளே வந்துட்டால் உங்களுக்கு லட்சோல் வருஷ மக்கள், கோடானு கோடி ரசிகர்கள், கோடானு கோடி தொண்டர்கள் நிற்கும் பொழுது நீங்கள் இறங்கணுங்க. தொடர்ச்சியாக அந்த பயணம் எனக்கு தெரிஞ்சு வேனில் இருந்து பண்ணுறதை விட நான் நடக்கிறேங்க, நான் ஆவறதாகட்டும்